வணக்கம். இந்தியாவால் இந்த ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி உருவாகியிருக்கு. அதற்கு நம்ம இந்தியாவின் சார்பில் கண்டிப்பாக எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்மூஸ் நீர் சந்தியை மூடுவதாக நம் ஈரான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்பினால பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. நம் நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய 35% கச்சா எண்ணெயும் அதே போன்று 42% எரிவாயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோர்மூஸ் நீர் சந்தி வழியாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இறக்குமதி செய்கிறாங்க. ஸோ இதுதான் இதற்கான முக்கியமான காரணம். இந்த நீர் சந்தி மூடப்பட்டதுன்னா இதனால் நமக்கு ஏதாவது இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இப்போ உருவாகி இருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா இந்த தடங்கல் அப்படிங்கிறது ஜஸ்ட் தற்காலிகமானது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட அதாவது இந்தியாவிடம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 90 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதுடன் பார்த்தீங்கன்னா கூடுதல் எண்ணெயை சப்ளை செய்வதற்காக நம்ம ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியா நாடுகள் உறுதி அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருப்பு இருக்கிறதுனாலையும் அதே போல் கூடுதலாக நமக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் அதுக்கு ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியா நாடுகள் நமக்கு தரதா உறுதி அளிச்சிருக்கிறதுனால மக்களாகிய நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. நன்றி.